ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதை வந்து கலக்கலா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்படி மைதா மாவு விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரையை சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காவும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சர்க்கரையை வந்து நம்ம கோதுமை மாவு கூடவே சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதில் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நம்ம பிசையும் போது நல்லா திக்காக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இதில் நம்ம சர்க்கரையும் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப இலகுன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி மாவு வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 1/2 ஹவருக்கு இதை அப்படியே வச்சுருங்க. 1/2 ஹவருக்கு அப்புறமா இதை நம்ம பிஸ்கெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு வந்து ஒரு டைம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதிலேருந்து நம்ம ஒரு உருண்டை எடுத்து நம்ம பூரி திரட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திரட்டிக்கலாம். இது வந்து நமக்கு நல்லா மொத்தமாக இருக்கணும். மொத்தமாக இருக்க மாதிரி பார்த்து இதை நல்லா நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இது திரட்டுறதுக்கு வந்து இதுக்கு மேலே நீங்கள் மைதா மாவு சேர்த்துக்கலாம், இல்லைனா அரிசி மாவு, கோதுமை மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து அரிசி மாவு போட்டு தான் இதை வந்து திரட்டுறோம். திரட்டும் போது மொத்தமாக திரட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற சைஸ்லேயும் வேணுன்ற ஷேப்லேயும் வந்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதனால் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு வானல் வச்சுக்கலாம். இது பொரிச்செடுக்க தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நமக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா வந்து இதை 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் நமக்கு ஒரே கலரில் நல்லா வெந்து வரும். எண்ணெயோட சலசலப்புலாம் நல்லா அடங்கிட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வந்து பேப்பர் போட்டு அதில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் வந்து நல்லா இழுத்துடும். இதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.